டாம்னு ஒருத்தருக்கு அவருடைய இறந்து போன அப்பா ஒரு நினைவு பரிசை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. திறந்து பார்த்தா உள்ள ஒரு பெண் குயின் உறைஞ்சு போய் கிடக்குது. இவரும் நல்லா இருக்கே பொம்மைன்னு சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல வச்சுட்டு போன் பேச போயிடுறாரு. திடீர்னு அந்த பெண் குயின் அசையுது. என்னன்னு பார்த்தா அது பொம்மை கிடையாது, அது ஒரு உண்மையான பெண் குயின். அதை பார்த்து நம்ம டாம் ஆச்சரியப்பட்டு அதை அவரோட கையில தூக்கி ஹாய் பெண் குயின் எப்படி இருக்கேன்னு கேட்கிறாரு. உடனே அது அவருடைய காலிலேயே ஆய் போயிடுது. அதுக்கப்புறம் அவரு அந்த பெண் குயினை ஒரு பாத் டப்ல வச்சு அதுல ஐஸ் கட்டியை கொட்டி விட்டுட்டு நீ இங்கே இரு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையா வெளியில கிளம்பிடுறாரு. வீட்டுல அந்த பெண் குயின் டேப்பை திறந்து விட்டு பாத் டப் ஃபுல்லா தண்ணி ரொப்பி அதுல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த பெண் குயின் எனக்கு வேண்டாம், இதை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அது சரியா கேட்க மாட்டேங்குது. அதனால இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்பயும் கேட்கல. யோ இது எனக்கு வேணாயா, திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இதோட 5 தடவை சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க எது திரும்பவும் 5 தடவை அனுப்பணுமான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இங்க இந்த பெண் குயின் இவனை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. இது எப்படியாவது இங்க இருந்து அனுப்பினோன்னு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவனால முடியல. இது பத்தாதுன்னு போன்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனில இருந்து இன்னும் 5 பெண் குயின் அனுப்பிடுறாங்க. அதுங்களும் பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருக்குங்க. ஒன்னு குப்பை தொட்டியை போய் நோண்டிக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு பார்த்தா டாய்லெட் குள்ள போய் விளையாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம டாமுக்கு செம காண்டாவுது. அதுக்கப்புறம் இதுங்கள அவருடைய பையன் பாத்துறான். பார்த்துட்டு இதுங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதனால ஃபேமிலியா சேர்ந்து இதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுங்க எல்லாம் சேர்ந்து அவர் கூடவே தூங்குதுங்க. அவர் எங்க போனாலும் அவர் கூடவே போதுங்க. அது மட்டும் இல்லாம ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி சார்லி சாப்ளின் மூவி எல்லாம் பாக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம டாமும் அந்த பெண் குயின்க கூட ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அதுங்களை வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்புறம் அதுங்க முட்டையெல்லாம் போட்டுருதுங்க. இவரும் அதுங்களுக்காக வீட்டுக்குள்ளேயே ஸ்னோ எல்லாம் கொட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாமுக்கு அவங்க அப்பா எழுதின ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல என்ன எழுதி இருக்காருன்னா, என்னுடைய இவ்வளவு நாள் பயணத்துல இது மாதிரி ஒரு அனிமலை நான் பார்த்ததே கிடையாது. இந்த பெண் குயின்களுக்கு எல்லாம் ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா கடைசி வரைக்கும் அவரை விட்டு பிரியவே பிரியாது. இதை கத்துக்கவே எனக்கு பல வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டாம் இந்த பெண் குயின்க இங்க இருந்தா இறந்து போயிடும்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய ஃபேமிலியும் சேர்ந்து எல்லா பெண் குயின்களையும் கூட்டிட்டு போய் அண்டார்டிகால விட்டுறாங்க. அங்க இதுங்கள மாதிரியே நிறைய பெண் குயின்களா இருக்குது. அதுங்க கூட இதுங்களும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுதுங்க. இப்படியே இந்த படமும் முடியுது.